இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ பிள்ளைகளே, இந்த 7வது மாதத்தில் ஆண்டவர் என்னோடு பேசிய சில வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக வைக்க நான் விரும்புகிறேன். யாத்ரா புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்தினுடைய பின்பகுதி. ஆண்டவராகிய கர்த்தர் அதுல என்ன சொல்கின்றார் என்றால், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பதாக அந்த பகுதியிலே நாம் வாசிக்க முடியும். கர்த்தர் சொல்லுகிறார் 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, என் நாமம் விளங்கும் ஸ்தானமாகிய எருசலேம் என்று சொல்லி. 2 நாளாகமம் 33:4 வாசிக்கிறோம், எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கு விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயமாகிய என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆலயத்திலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. தன்னுடைய நாமம் விளங்கும் எருசலேம் நகரத்துல ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாலமோன் இந்த பெரிய தேவாலயத்தை கட்டி முடித்த பின்பு, உம்முடைய நாமம் விளங்கும் இந்த ஸ்தானத்துல உம்முடைய கண்கள் எப்பொழுதும் திறந்திருக்க வேண்டும் என்பதாக அவன் சொல்லி ஜபிப்பதை நம்ம பார்க்க முடியும். கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்பதைதான் இந்த மாதத்துல உங்களுக்கு நான் ஆணித்தரமாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இந்த கர்த்தரின் நாமத்தை தூஷிக்காதபடிக்கு அதை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்பதாக ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு கட்டளை கொடுக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் குறித்து நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய எல்லாரும் அறிந்த சம்பவம் தான் அது. கோலியாத் என்பவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை 40 நாள் அளவும் அவன் நிந்திப்பதை நாம் பார்க்க முடியும். அந்த இடத்துல தாவீது ஒரு முகாந்திரத்தோடு வருகிறார் என்பதை ஒரு வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நான் இவ்விடத்திலே வருவதற்கு முகாந்திரம் இல்லையோ என்பதாக தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு முகாந்திரத்தோடு தான் நம்மளையும் ஒரு சில இடங்களுக்கு அனுப்புவார். சில இடங்களில் நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இங்கே தாவீது அங்கு வருகின்றான். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரை அந்த பெலிஸ்தன் நிந்திப்பதை அவன் பார்க்கிறான், கேட்கிறான். அவன் சொல்றான், அந்த பெலிஸ்தனை பார்த்து அந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல 45வது வசனம் பாருங்க. பெலிஸ்தனை நோக்கி தாவீது சொல்றான், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடு என்னிடத்தில் வருகிறாய், நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்பதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை தாவீது அந்த இடத்திலே பெலிஸ்தர்களுக்கு முன்பதாக பிரஸ்தாபப்படுத்துவதை, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதை நம்ம பார்க்க முடிகிறது. ஒரே ஒரு கூழாங்கல்லுனால அந்த பெலிஸ்தனாகிய இந்த கோலியாத்தை முறியடிப்பதற்கு கர்த்தர் அந்த சிறு வயது கொண்ட இளைஞனான அந்த தாவீதுக்கு உதவி செய்வதை நம்ம பார்க்க முடியும். அப்படியானால் ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும், நாம் உயர்வை பெற முடியும், நாம் பெரிய காரியங்களை நம் மூலமாக செய்ய முடியும். தாவீது அப்படிதான் ஒரு பெரிய காரியத்தை செய்த. எல்லா படை வீரர்களும் பயந்து ஓடுறாங்க. நல்ல யுத்தத்தை கற்ற யுத்த வீரனாகிய அந்த அன்றைய இஸ்ரவேலினுடைய ராஜாவாகிய சவுல் கூட பயப்படுறான். அப்படிலாம் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை கொண்டு அந்த பெரிய வெற்றியை கட்டளையிட்டார் என்றால், அவன் கர்த்தருடைய நாமத்தை அந்த இடத்திலே பிரஸ்தாபப்படுத்தினான் என்பதை நாம் உணர முடியும், அறிய முடியும். ஆண்டவர் மோசேயை பார்த்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க ஆசீர்வதிக்கணும். எப்படி ஆசீர்வதிக்கணும்? அதுக்கு ஒரு வார்த்தைகளையும் கர்த்தரே சொல்லி கொடுக்காரு. என்னாகும் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல கடைசி ஒரு 3-4 வசனங்களை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று நீங்க சொல்லணும் என்று ஒரு கட்டளையை ஆரோனுக்கும் அவனுடைய குமாரருக்கும் சொல்லி மோசேட்ட சொல்றதை நம்ம பார்க்க முடியும். அந்த கடைசி வசனம் சொல்லுது, 27வது வசனம் 6:27, இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்பதாக கர்த்தர் சொல்றாரு. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தை நம்ம எங்க பிரஸ்தாபப்படுத்தினாலும், அது வீடாக இருக்கட்டும், இல்ல வெளியில ஏதாவது ஒரு மக்கள் கூடுற இடமா இருக்கும், எந்த இடத்திலும் அவருடைய நாமத்தை நாம் தூஷிக்காதபடி, அவருடைய நாம மகிமைப்படும்படியாய் பிரஸ்தாபப்படுத்துவோம் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார்.
இந்த மாதத்துல ஆண்டவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்துவோம், ஆண்டவருடைய நாமத்தை அறிவிப்போம். அதுதான் தேவனுடைய கட்டளை. அதை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும்.